இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. கடந்த வாரங்களில் நல்ல ஒரு தலைப்பு, விளையாட்டு அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இந்த அரங்கத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான், உடற்கல்வி ஜாம்பவான் ஐயா முனைவர் ஜான் அவர்களுடைய அழகான அவருடைய அனுபவங்கள்லேருந்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து நம்முடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உடற்கல்வி ஆசிரியர்களாக இருக்கட்டும், சிறப்பு பயிற்சியாளர்களாக இருக்கட்டும், அல்லது குழந்தைங்களோட இயங்கி கொண்டு இருப்பவர்களாக இருக்கட்டும், இவங்க அத்தனை பேருமே சேர்ந்து அவ்வளோ அழகாக இந்த விளையாட்டினுடைய தேவையை, விளையாட்டினுடைய அவசியத்தை, விளையாடுதல் அப்படின்ற அந்த அவசியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்பாக போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? இந்த ஆட்டிடியூட், இந்த எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? டீச்சர்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. 50 குழந்தைகளுக்கும் 2 குழந்தை கண்டுபிடிக்கிறாங்க. 2 கையிலும் பால் கொடுக்கும். சரி, 2 கையிலும் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதுலேயே அவனை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஒருத்தவங்களுக்கு 8 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்சஸ் இருக்குமா? அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ப்ராப்பரான ஒரு ஈவெண்ட்டை, ஒரு கேமை அவங்களுக்கு சூஸ் பண்ணணும். போன வாரம் என்ன பேசணுன்றதை நல்லா பார்த்துட்டோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த விளையாட்டுனால ஒருத்தன் இப்படி மாறினா, அவன் எப்படியோ இருந்தவன், ஆனால் அந்த விளையாட்டு அவனை மாற்றிருக்கு, பெரிய ஆளாக இருக்கான், இல்லை இப்படி விளையாடாதனால இப்படி ஆயிட்டான் அப்படின்னு இருக்குங்களா சார்? நிறையா இருக்கும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதாவது 1-2 சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து ட்ரெயின் பண்ணும்போது அவங்க வரும்போது அந்த பிள்ளைங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, லேட்டரான் இப்படி அவங்க அப்படியே மெச்சூர்ட் ஸ்டேட்டஸில் வந்து இன்றைக்கி என்னவா இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ அவங்க வந்து 50 இயர்ஸில் 55 இயர்ஸில் கூட அவங்க எப்படி மெச்சூர்டாக இருக்காங்க. நிறைய பேர் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படித்த ஸ்கூல் இல்லை சார், டீச்சர்ஸ் இல்லை சார், ஸ்போர்ட்ஸ் சார் அப்படிம்பாங்க. லைஃப்பில் எப்படிப்பா இவ்வளோ நல்லா இருக்கேன்னு கேட்டால், சார் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணு சார். இட் இஸ் ஒன்லி ஏன்னா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்னா 2 காம்பனன்ட்ஸ் தான், 2 B's. ஒன்று வந்து பாடி, இன்னொன்று வந்து பிரெயின். டாக்டர் சொன்ன மாதிரி. ஸோ ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி பிரெயின் தான் வந்து ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங். இது 2க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். ஒரு நல்ல பிரெயின்ன்றது வந்து நம்ம மென்டல் ஹெல்த், அந்த மென்டல் ஹெல்த். அதே மாதிரி வந்து பாடின்றது வந்து ஃபிசிக்கல் ஹெல்த். இது 2க்குமே கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரே ஒரு காம்பனண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அதில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸே இருக்கவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு விட்டு கொடுக்குற தன்மையாக இருக்கட்டும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு அட்ஜஸ்டபிலிட்டியாக, இவ்வளோ மென்டல் ஹெல்த்தும் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்குது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி வந்து பேசிக்காக நம்ம ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஃபிட்னஸோடு நம்ம இருக்கணும் அப்படின்றது வந்து இப்போ நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு நல்ல பாடி இருக்குது, நல்ல ஃபிசிக்கலி ஏபிள்டு பாடி இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் தான். அதனால ஸ்போர்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் வந்து வி கேனாட் எக்ஸிஸ்ட். அதுதான் பேசிக் ட்ரூத். நம்ம எக்ஸல் ஆகணும் லைஃப்பில் அப்படின்னாக்கா டெஃபினெட்லி வி நீட் டு ஹேவ் ஸ்போர்ட்ஸ். அதுதான் நம்ம பிரெயினை டெவலப் பண்ணணும், அதுதான் நம்ம பாடியை டெவலப் பண்ணணும், ஸோ தட் வி கேன் பி சக்ஸஸ்ஃபுல் சிட்டிசன்ஸ். அவங்க சொன்ன மாதிரி அந்த ப்ளே, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும் போது அட்டென்ஷன் ஸ்பேன், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் குழந்தை ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்குது, அட்டென்ஷன் ஸ்பேன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, அவங்களோட பேச்சு, இது எல்லாமே இட் டெவலப்ஸ் மெமரி பவர், இது எல்லாமே பண்ணுது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு அந்த ஒரு ப்ளே கட் ஆயிடுது. பட் ஆக்சுவலாக த ப்ளே பூஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, விளையாடினதுக்கு அப்புறம் போய் உட்காந்து படித்தா அகாடமிக்ஸ் நல்லா வருமா. ஆக்சுவலாக ரிசர்ச்சே சொல்லுது. நாங்களாம் அப்படிலாம் பண்ணுறதே இல்லை. விளையாடுற வந்து படி முதல்ல. ஆக்சுவலாக 1/2 an hour நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உட்காந்து படிக்கும் போது அவங்களுக்கு என்ன படிக்கிறாங்களோ அது சூப்பராக மெமரிக்கு போகுமா, ரொம்ப லாங்காக இருக்குமா. 2வது அவங்களோட நான் என்ன சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி டாக்டர் அவங்க வந்து படிப்பாங்க? ஃபஸ்ட்டு நீ வந்து படி, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். நீ இந்த இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நான் உன்னை விளையாட வர்றேன், இப்படி இல்லை, உள்டாவாக இல்லை இருக்குது. ஓகே. ஸோ அது கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு ப்ளே ங்கிறது டெஃபினட்டாக அதுக்கு தான் சொல்கிறாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீரியடே ப்ளே தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 o'clock 11 o'clock தான் இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்ஸ், மேத்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்க சில ஸ்கூல்ஸில். ஓகே. நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு பிளேயர் நினைவு இருக்கா? நீங்கள் கேட்டதுக்கு ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நேஷ்னல்ஸுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டீமில் ஒரு நல்ல பிளேயர் இருந்தான். அவனோட ஐடென்டிட்டியை சொல்லக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நான் பேர் சொல்லலை. நான் அந்த பிளேயர் பேர் சொன்னால் ப்ராப்ளம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தோம், டீம் தமிழ்நாடு டீமாக தங்கியிருந்தோம்.
அப்போ அவன் வெரி குட் பிளேயர், எல்லாத்தையும் நல்லா இருப்பான், சிரிச்சிட்டு இருப்பான், எல்லாம் செய்வான், நல்லா இருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது என்னால் கண்டுபிடிக்கல, யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு முறை நான் வந்து அவனை பார்க்குறதுக்காக வந்து என்ன செஞ்சேனாக்கா, அந்த ரூம் வழியாக நான் போகும்போது நான் பார்க்கும்போது அவன் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹேட் அ நைஃப் இது, ஒரு நைஃப் வச்சு அதுக்கு மேலே ஷார்ட்ஸ் போட்டு ஜெர்சி போட்டான். அப்போ நான் வந்து ஏன்ப்பா அப்புறம் தனியாக அவனை கூப்பிட்டு வானேன், ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டு கேட்டேன், உனக்கு என்னமோ பிரச்சனை இருக்குது என்னன்னு. அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டில் அடுத்தடுத்து வந்து அவங்க வீட்லேயும் அவங்க சித்தப்பா வீட்லேயும் 3 கொலை முடிஞ்சிச்சு. இவன் என்ன செஞ்சிருக்கான், இவனுக்கு ஒரே ஒரு பையன், அவனை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுட்டான் சேஃப்டிக்காக வேண்டி. எனி டைம் எது வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவனுடைய தற்காப்புக்காக அவன் என்ன செஞ்சுருக்கிறான், அவன் எப்பொழுதுமே வந்து ஹி யூஸ் டு பி வித் நைஃப், எப்பொழுதுமே நான் நைஃபோடு தான் சார் இருப்பேன். அப்போ எப்படா இருக்க அப்படின்னு கேட்டால், பிகாஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சார், இந்த ஸ்போர்ட்ஸ்னால அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நான் இருக்கேன். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து வித் ஸ்போர்ட்ஸ் வாஸ் ஏபிள் டு கண்ட்ரோல். லேட்டர் ஆன் he went on to be a very great football player. அது பிறகு இன்கம் டேக்ஸில் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆனால் ஐ டோன்ட் டெல் இஸ் நேம். அதனால வந்து அவன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட பாடம் அவனுடைய லைஃப்னுடைய எல்லா ஹர்டில்ஸ்லையுமே இன்க்ளூடிங் அவ்வளோ மென்டல் ப்ரெஷரையும் he was able to overcome only because of sports. இது மாதிரி எத்தனையோ பிளேயர்ஸ் நம்ம சொல்லலாம், நம்ம தெரிஞ்சும் நம்ம தெரியாமலும் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கை. அதாவது தம்பி சொன்ன அப்படி அழகாக அந்த வார்த்தை சொன்ன அப்படி எங்களுடைய இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், நிறைய எதிர்பார்ப்பு, ஆசை, பேராசை, இந்த மாதிரி நிறைய பெருங்கோபம் அத்தனையுமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸு, இந்த விளையாட்டு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப ஆசையாக இருக்குது உங்கள் பெற்றோர் உங்களை பார்க்கும்போது, உங்கள் குழந்தைங்களெல்லாம் வந்து டெய்லி கூட்டிகிட்டு போய் இல்லை ஒன்று உங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டுட்டுலாம் வரீங்க. உங்கள் குழந்தை என்ன ஸ்போர்ட்ஸ் இது விளையாட்டில் விட்டுறீங்க? ஃபுட்பால். இப்போ என்ன வயசு அவனுக்கு? 13 வயசு. 13 வயசு. ஓகே. இப்போ எந்த கிளாஸ் படிக்கிற அப்படி? இப்போ 8th படிக்கிறேன். 8. ஓகே. இப்போ இருக்கிறவங்க அந்த ஆர்வம், மைக் நல்லா வச்சுங்க, இப்போ இருக்கிற அந்த ஆர்வம், என் குழந்தை விளையாட்டில் நல்லா வரணும்னு ஆர்வம் இருக்குது தானே? இருக்கு. எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கும்? இருக்கு, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்படியா? அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்லை அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கம்மா, உங்களுக்கு நான் கேட்குறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் கேட்குற கேள்வி இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 8th அதான் கேட்குறேன்னு, எத்தனை வருஷத்துக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் கேட்குறேன். 4 வருஷம். 4 வருஷம் இல்லை, இன்னும் 2 வருஷம். 10th என்ன பண்ணுவீங்க? 10th ஸ்போர்ட்ஸ் சாட்டர்டே சண்டே அவன் இது பண்ணிக்கிட்டோம், மற்ற டைம் அவன் படிக்கிறான். மற்ற டைமில் படிக்கட்டும். ஓகே, சூப்பர். நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். ஒரு அம்மாவா பேசணுமா இல்லை அம்மாவா பேசலாம்? நீங்கள் வந்து வார்டன் இல்லை, இப்போ நீங்கள் அப்படியும் பேசுங்க. ஓகே. என் பையன் வந்து படித்த ஸ்கூல்லேயும் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 3 monthsக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் அங்கே இருந்தும் கூட நான் வேலை செய்கிற ஸ்கூல்லேயே தான் அவனும் படித்தான். இந்த ஸ்போர்ட்டுக்கு இதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னெல்லாம் நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்ததில்ல. எந்த ஸ்போர்ட் அவன் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ ஆஸ் பர் டைம் டேபிள்லேயே வரும். பட் அவன் எல்லா கேமுமே விளையாடியிருக்கான். ஒரு வருஷமும் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரே நாள் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படி இருந்தது கிடையாது. எல்லா ஸ்போர்ட்டுக்குமே ஒரு நாள். இப்போ பாஸ்கெட் பால் விளையாடுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேபிள் டென்னிஸ், சாக்கர் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், ஸ்விம்மிங் போகலாம். ஸோ ஸ்விம்மிங் நிறைய காம்படிஷன்ஸ் அன்றைக்கி இருக்கும். ஆவரேஜாக ஸ்விம் பண்ணுற சைல்டு கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கற்றுக் கொடுக்குறீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் ஸ்கூல் பெஸ்ட்டு ஸ்கூலு, நீங்களும் பெஸ்ட்டு மம்மி. நான் கேட்குற கேள்வி, அந்த குழந்தைய எத்தனை வருஷம் வரைக்கும் அனுமதிப்பீங்க அந்த விளையாட்டில் விளையாடுறதுக்கு? அவன் இப்போ ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிக்கிறான். இப்போவுமே அனுமதிச்சிருக்கேன். 12th அவன் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கூட ஒரு மேட்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். ஸோ அது வந்து இட் டஸ் நாட் மேக் an impact. அதுதான் கேட்குறேன். எல்லா வருஷமுமே ஏதாவது ஒரு மேட்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கான், வெளியிலையும் போய் விளையாண்டுருக்கான். 12th படிக்கும்போது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை டெஃபினட்டாக அது கீழே கொண்டு வந்துச்சு. அதுவும் போக அந்த அடோலசன்ட் ஏஜ் இருக்கு இல்லைங்களா, 9th 10th படிக்கும்போது அவங்களோட பாடி சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸ், மென்டல் சேஞ்சஸ், க்ரோத் ஆகும்போது சில குழந்தைங்களுக்கு வந்து அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுனே தெரியாது. பட் நீங்கள் விளையாட விட்டுட்டிங்கன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் 2 பசங்க ஹாஸ்டல்லாம் இப்போ சொன்னேன்னா ரொம்ப சண்டை போட்டுட்டு வருவாங்க, எதிரும் புதிரும். அவங்கள ஒன்றுமே நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. இவன் சொல்கிறது கரெக்டாக, அவன் சொல்கிறது கரெக்டுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பேசிக்கலாம், நீ ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸை முடிச்சுட்டு வா, ஸ்போர்ட்ஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டு 2 பேரையும் வேறு ஃபீல்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க திரும்பி அந்த 1 hour விளையாடிட்டு வரும்போது தோள் மேலே கை போட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து நான் டெய்லி பார்க்குற. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா, அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு நம்ம கேட்டால் அவங்களுக்கே அவங்க சண்டை போட்டது ரொம்ப சில்லியாக தெரியும். அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருப்பாங்க. நம்ம வந்து சரி அடுத்த டைம் இப்படி கோவப்படும் போது நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவ, அந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நெக்ஸ்ட் டைம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அந்த பிரெயின் வந்து அந்த ரிசெப்டிவ் நிலைமையில் இருக்கும், கேட்டுக்கிறக்கூடிய நிலைமையில் இருக்கும். அடுத்த டைம் அவங்களால அதை பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். என்னோட பையன் பார்த்திங்கன்னா அவன் வந்து ரொம்ப ரிபெலியஸாக இருப்பான். ஒரு 10th கிரேடெல்லாம் படிக்கும்போது இந்த கோவிட் டைம், அவன் அந்த கோவிட் அந்த வருஷத்தில் தான் அவன் 10th எழுதினான். ஸோ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் நாங்கள் ஸ்கூல்லேயே இருந்ததுனால அவன் போய் தனியாவது பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பான், தனியாவது போய் சாக்கர் விளையாடுவான். ஸோ அது வந்து அவனுக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து காம்படிட்டிவாக இருக்கணுன்றது கிடையாது, எல்லாத்துலேயும் எக்ஸ்போஷர் இருக்கணுன்றது தான். எல்லாத்துலேயுமே அனுப்பிச்சிருக்கிறேன், எல்லாத்துலேயும் அவன் வின் பண்ணது கிடையாது. பட் ஆனால் ஹி ஹஸ் கான் டு சம் லெவல். ஓகே, சூப்பர். நல்ல ஒரு மதராக இருக்கீங்க, நல்ல வார்டனாக இருக்கிறீங்க, ரொம்ப ரோல் மாடலாகவும் இருக்கிறீங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடங்களுக்கு உங்களை மாதிரியான வார்டன் வேணும், கேர்டேக்கர் வேணும், வேணும், கண்டிப்பாக வேணும். இங்கே மம்மிங்கெல்லாம் கொஞ்சம் பிடிங்க. உங்கள் ஐடியா என்ன? இப்போ என் பையனுக்கு 9 years ஆகுதுங்க சார். பட் அவனுக்கு நிஜமாகவே அந்த ஸ்போர்ட்டில் இன்ட்ரெஸ்ட், ஹி வாண்ட்ஸ் டு ப்ளே, பெரிய லெவலில் காம்படிஷன் டோர்னமெண்ட் போகணும் அப்படின்னு. இன்னொன்று சொல்லிடுறேன், இங்கெல்லாம் பேசுறதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எனக்கு நிறைய அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை சார், நான் வந்து பையன் மேலே தான் நான் அது போடுறேன். அவனுக்கு நிஜமாகவே விளையாடணும்னு அப்படி இருந்துச்சுன்னா எஜுகேஷன் சைடில் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓப்பன் ஸ்கூலிங் இருக்குது, வேர் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் ப்ரெஷரோ சப்ஜெக்ட் ப்ரெஷரோ இட் மேக்ஸ் லிட்டில் லெஸ். அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு வி ஹேவ் டு ஆப்ட். தட் இஸ். இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? எஸ், தயாராக இருக்கீங்க. பையப்புல வந்து சரியாக இருக்குதுன்னா அங்கே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு தயாராக தெரியும். வார்த்தை மாற மாட்டீங்க? இல்லை. இது எபிசோடு வந்து மாதா டிவியில் போகும், யூடியூப்பில் அப்லோட் ஆகிடும். நான் பையன்கிட்டையும் சொல்லிவிடுவேன், தம்பி ராஜா சாட்சி எடுத்து வச்சுக்கணுவேன். சொல்லுங்கள். இல்லை, எனக்கு என் பொண்ணு வந்து லைஃப் லாங் வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்டடீஸ் அப்படின்னு வந்தால் கூட நான் யூஸ்வலாக அவகிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, உன்னோட தூக்கத்தை கொஞ்சம் நேரம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் கொஞ்சம் ஏர்லியாக எந்திரி, உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது டெய்லி கிளாஸ்னால் டெய்லி கிளாஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது. எனக்கும் அவளுக்கு ஒரு சில டைம் இருக்கும், எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, நீங்கள் இன்னைக்கு கிளாஸ்க்கு நான் வரல அப்படிம்பா. இல்லைனா காலையில் நேரத்தில் எந்திரிச்சு படிச்சுக்கோ, இப்போ நீ வந்து கிளாஸ்க்கு போய் தான் ஆகணும், நான் வந்து அதுக்கு வந்து இது பண்ண மாட்டேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக பிரித்து பார்க்கலைங்க. அது அவளோட லைஃப்லேருந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறத நான் தனியாக பிரித்து பார்க்கல. எப்படி டெய்லி நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி அதுவும் வந்து அவளுக்கு ஒரு இதாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் அது இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட. நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக அலோவ் பண்ணுவேன். இல்லை, எங்கேயுமே நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். பின்னையும் வந்து நிறைய நான் புஷ் கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இது இப்போ கூட பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா சரி இன்னைக்கு ஒரு நாள் போகாமல் இருந்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கு நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கிளம்பு, முடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ படிச்சுக்கோ, கொஞ்சம் நேரம் வரைக்கும் உட்காந்து படி, இல்லை மார்னிங் வந்து ஏர்லியாக எழுந்திரிச்சிக்கோ. ஸோ அதில் நீ வந்து உன்னோட வேறு டைமை நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ. ஆனால் இந்த டைம் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறதுல நான் எப்பவுமே. நான் டென்னிஸ் பிளேயர் ஆகல, நீ ஆயே ஆகணும் அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லைங்க. நான் இந்த மாதிரி ஐ மீன் லைக் இதுதான் பர்டிகுலராக இந்த ஆக்டிவிட்டி அப்படி இல்லை. இப்போ அவள் டென்னிஸ் எடுத்துருக்கிறனால நான் அதில் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது என்னோட. தூங்காம விட்டுறாதீங்க. தூங்க சொல்லுது இல்லை, அப்படி இல்லைங்க, கெடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க போன எபிசோடு பார்க்கல நினைக்கிறீங்க. தூக்கம் ரொம்ப முக்கியன்றது. மினிமலாக நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா, அது அந்த டைம் போக அது போக உங்களுக்கு ஏர்லியாக ஒரு 4:35 எந்திரிச்சு தாராளமாக உங்களுக்கு வந்து படிக்கலாம். நம்ம 6:30 எந்திரிக்கிறதுக்கு அந்த ஒரு மணி நேரம் 1.5 hours வந்து அவங்க கண்டிப்பாக. சரி, ஓகே. அப்போ நீங்களும் ரெடி இல்லையா? ஓகே, நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். நான் வந்து கபடி பிளேயரா இருந்தனால கபடி பிளேயர்லாம் ஆக்காம விட மாட்டேன். அப்படியா? அப்படி இல்லை, நான் வந்து இப்போ
ஆஃப்டர் காலேஜ் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்னோடய கேமை வந்து. ஏன்னா ஃபிசிக் நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணேன். ஆனால் என்னோடய பையன் வந்து கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டென்னிஸில் இப்போ விளையாண்டுட்ருக்கான். ஸோ அதுலேயும் அவன் அச்சீவ் பண்ண பயங்கர வெறியாக இருக்கான். ஏதாவது ஒரு கண்டிப்பாக அந்த ஸோ ஆஃப்டர் காலேஜ் கூட அவன் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக அவள் கண்டினியூ பண்ணணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். ஃபஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அகடமிக்ஸ் வந்துட்டு ஆவரேஜாக வந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க, நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். நான் வந்துட்டு இங்க மேடை கிடைச்சிருச்சு, மைக் கிடைச்சிருச்சுலாம் பேசக்கூடாது. இல்லை அப்படி இல்லை. கேம்ஸ் பீரியடில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது அதுவே ஓட மாட்டேன். நான் மரத்தடியில் போய் ஒளிஞ்சு நின்றுவேன் கேம்ஸ் மிஸ்க்கு தெரியாமல். அப்போ இப்போ வந்து அவள் ஓடுறா. இப்போ அவளாவும் இதை சூஸ் பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு பிடி மாஸ்டர் அவர் தான். அவர் லஞ்ச் பிரேக்கில் ரவுண்ட்ஸ் போனப்போ நீ ஹைட்டாக இருக்கில்ல, நீ கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்க்கு வரியான்னு கேட்டப்போ சரி சார் வரேன்னு. அதுக்கப்புறம் அவர் ரன்னிங்கில் ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் விட்டார். கடைசியில் ஹடல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இது உனக்கு நல்லா வருது, இது நீ பண்ணு. அவள் இப்போ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. இப்போது எனக்கு ஒரு பெனிஃபிட்னா காலையில் எழுப்புறது பெரிய விஷயமா இருக்கும். ஸ்கூல் டைமில் எனக்கு 8:10 நான் பஞ்ச் பண்ணணும். கூட என் ஸ்கூலில் தான் அவளும் படிக்கிறா. ரொம்ப 6:45 அந்த மாதிரி தான் எழுந்து ஹரிபரியாக கிளம்பணும். ஆனால் மேட்ச்க்கு 4:30 சார் ஸ்கூலில் இருக்கணும்னு சொன்னால் 3 o'clock எழுந்திரிச்சு என்னையும் எழுப்பி அவங்க அண்ணனையும் எழுப்பி கிளம்பி வா போகலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டடு. அதே போல் ஈவினிங் வர்றதுக்கு நைட்டு 9:30 10 o'clock அந்த மாதிரி மேட்ச் முடிச்சு வந்தால் கூட அந்த டைமில் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பா, நீ கிளாஸ் ஒர்க் இன்றைக்கி என்னென்னு அனுப்பிச்சி விட்ருன்னு. 12 ஆனாலும் சரி 12:30 ஆனாலும் சரி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் தூங்குறதுக்கு போவோம். திருப்பி அடுத்த நாள் மேட்ச் இருந்துச்சுன்னா அதே 4 o'clock 3 o'clock எழுந்திரிச்சிடும். ஸோ இதை வந்து நான் மிஸ் பண்ண விரும்பல. இதே ஆட்டிடியூட் கடைசி வரைக்கும் அவளுக்கு இருக்கும். வெரி குட். அப்போ பேலன்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக கொண்டு போய். வெரி குட், சூப்பர், நல்லா இது பண்ணுறீங்க. அதுதான் the point is the interest of the child one. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ். அது சைல்டுக்கே வரணும். சரி, நான் ஸ்கூல் மிஸ் பண்ணுறேன்னா மேட்சஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்கூல் மிஸ் ஆகும், அதை நான் மேக்கப் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இப்போ ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நம்ம ரெகுலர் ஸ்கெட்யூல் போட்டு நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயங்கிறது ஒரு சைல்டுக்கும் சரி ஒரு பேரண்ட்டும் சரி சப்போர்ட் பண்ணணும். இந்த லாஸ்ட் மினிட்ல இல்லைல்ல இதெல்லாம் எக்ஸாம் இருக்குது கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படி இருக்கிறது அந்த சப்போர்ட். எஸ்பெஷலி யங்கர் சில்ட்ரன், சின்ன குழந்தைங்களுக்கு அது தெரியாது. ஸோ ஒரு பேரண்ட்டாக நம்மளும் அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்தே நமக்கு கொஞ்சம் அவங்கள ஒரு ரெகுலராக படிக்க வைக்கிறது. அப்போ இருக்கும்போது மேட்சஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீஷன் ஆஃப் நோட்ஸ். ரெண்டாவது ஸ்கூல் சப்போர்ட். நிறைய டைம் ஸ்கூலும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும் போது ஸ்கூல் ஆல்சோ சரி இது போதும் இது வேண்டாம் அப்படின்னு அவங்களும் ஒரு அகாடமிக்காக சப்போர்ட் பண்ணும்போது குழந்தைங்க நல்லா வருவாங்க. அண்ட் பிகர் சில்ட்ரன், என் பையனும் 11th standard, அவனுக்கும் ஃபுட்பால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நம்ம அவங்க விளையாட விடும்போது பசங்களை நம்ம விளையாட விடும்போது தேர் ஹோல் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. அந்த எக்ரெஷன், அந்த கோவம் வர்றது எல்லாமே ரொம்ப கம்மி ஆகுது. ரெண்டாவது அவங்க மேட்சுக்கு போகிறாங்களோ இல்லையோ, அவங்க டீமுக்கு விளையாடுறாங்களோ இல்லையோ, அவங்களோட சந்தோஷத்துக்காக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 hours or 3 hours கண்டிப்பாக அவங்க விளையாடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காகவே. ஷோர், கண்டிப்பாக. இப்போ என் பொண்ணோட இன்ட்ரெஸ்டிங் தான். ஆனால் எப்படின்னா 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவா. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அது. இல்லை ரொம்ப பிடிக்கும் உண்மையாகவே. அது கண்டுபிடிச்சது பிடி மேம் தான். சின்ன வயசுல தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவள் ஜாயின் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு YMCயில் போய் விட சொன்னாங்க. ஆனால் அங்கே 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். இவன் வந்து 3 o'clock இல்லாட்டி 3:30 எழுந்திரிச்சான். சேம் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு 2 பசங்க, அவங்களும் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க. நான் எல்லா சமையல் வேலை முடிச்சுட்டு 4:30 வீட்டிலேருந்து கிளம்புவோம். 4:50 எப்போவுமே அந்த 5 o'clock கொண்டு போய் விட மாட்டேன். ஃபஸ்ட்டு அந்த டைமிங்கில் நான் ரொம்ப இதாக இருப்பேன். நம்ம அவங்களுக்கு அது சொல்லி கொடுக்கணும் நம்ம. அப்போ முன்னாடியே கொண்டு போய் விடுவேன். 6:45 50 விட்டுருவாங்க. வந்துட்டு 1 hour அவள் ஸ்டடீஸில் உட்காருவாள். இத்தனைக்கும் அவள் வந்து 7 month பேபி. அவளுக்கு என்னென்ன அவளுக்கு பிடிக்குதோ அதெல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுறேன் நான். அதனால் அவன் நிறைய விஷயத்த வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் செய்கிறான். எக்ஸாக்ட்லி, எனக்கு அதான் பாயிண்ட். சி தி எண்ட் ஆஃப் த டே இஸ் சைல்டை நம்ம ஹாப்பியாக வச்சோன்னா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லும் போது நம்ம இது வேண்டாம் பண்ணாத இது தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்க தன்மையில் இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு அதை பண்ணாத இதை பண்ணாத வி டோன்ட் அலோவ் தெம். அதுவுமே பண்ணாமல் இருக்கும் போது இதை படி அதை பண்ணு இதை பண்ணு இப்படி பேசு அப்படி உட்கார் அப்படி நில்லு நம்ம கரெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க. இதே அவங்க ஹாப்பியாக இருந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களோட மைண்ட் அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க சொல்கிற மாதிரி அவங்க ஏற்றுக்கிற தன்மையில் இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குட், வெரி குட். ஓகே. நேயர்களே, விளையாட்டு, இந்த விளையாட்டினுடைய மகத்துவம், மாண்பு, இதனுடைய தேவை,
இது குழந்தைகளுடைய முழுமையான உடல் மற்றும் உள்ள வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு பெரிதும் காரணமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் பேசிகிட்டே இருக்கிறோம். இது முடியல, இன்னும் நிறைய இருக்குது பேசுவதற்கு. அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் பேச போகிறோம். காண காத்திருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா விளையாட்டை எடுத்துக்காதீங்க. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.